தித்திக்கும் தீபாவளி திருநாள் இன்று வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடி புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை பரிமாறியும் ஒரு மிகுந்த உற்சாகத்துடன் இந்த தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதே போலத்தான் புதுமண தம்பதியினரும் இந்த தீபாவளி திருநாளை மிகுந்த உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் தற்பொழுது நம்ம ஈரோட்டில் ஒரு புதுமண தம்பதியினர் தற்பொழுது அந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க வீட்டில் தான் நம்ம இருக்கோம். அந்த தீபாவளி கொண்டாட்டத்தை தான் நம்ம நேரடியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவங்களும் மற்றவர்களைப் போலவே காலையிலேயே நேரமாகவே எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து இனிப்புகளை பரிமாறி பட்டாசுகளை வெடித்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டத்தில் இவங்க ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். மற்ற தீபாவளிகளை விட ஒரு தலை தீபாவளி அப்படிங்கிறது ஒரு மிகுந்த ஒரு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த புதுமண தம்பதிகள் நம்மகிட்ட இருக்காங்க. நம்ம அவங்ககிட்டயே நம்ம நேரடியாக பேசலாம். இந்த எத்தனையோ தீபாவளிகள் இது வரைக்கும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து கொண்டாடி இருப்பீங்க. இந்த தீபாவளி அப்படிங்கிற ஒரு தலை தீபாவளி எந்த அளவுக்கான ஒரு ஸ்பெஷலாக நீங்கள் பார்க்குறீங்க? இந்த செலிப்ரேஷன் எப்படி இருக்குது? எப்போ காலையில் குளிச்சுட்டு அப்பா அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்படி தான் தீபாவளி கொண்டாடினோம். இப்போ புது டேர்னிங் பாயிண்ட் ஹஸ்பண்டோட அப்புறம் என்னோடய கசின்ஸ் ஃபேமிலி ரிலேஷன் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறது. கோயிலுக்கு போயிட்டு பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு முதியோர் இல்லத்துக்கு போவோம். அங்கே போயிட்டு இதுதான் எங்களோட தீபாவளி ரொட்டீன். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சின்ன பையன் வயசுலேருந்து உங்கள் வீட்டில் கொண்டாடிருப்பீங்க. இப்போ முதல் முறையாக இப்போ இங்கே தலை தீபாவளியை மாமனார் வீட்டில் கொண்டாடுறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருக்குது? இந்த இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எப்போ அப்பா அம்மாவோட கொண்டாடிட்டு இந்த வருஷம் நம்ம மேரேஜ் ஆகி நம்ம ஒய்ஃபோட கொண்டாடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புதுசாக நல்லாயிருக்கு. அது அவங்க கசின்ஸோட செலிப்ரேட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இன்றைய நாள் இன்னும் வேறு என்னென்ன ஷெட்யூல்லாம் வச்சுருக்கீங்க இன்றைக்கி இந்த செலிப்ரேஷன்லாம்? இப்போ அப்படியே கோயிலுக்கு போயிட்டு முதியோரெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எல்லாம் போயிட்டு வெளியே போயிட்டு வரலாம், மூவிஸ் ஏதாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு ஷெட்யூல். கசின்ஸோட வெளியில் போய் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக மூவிஸு, ஃபேமிலியோட கொஞ்சம் டின்னர், அப்புறம் முதியோர் எல்லாம் கம்பல்சரி நாங்கள் வச்சுக்குவோம். இப்போ அது புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். அங்கேயே போய் அவங்களோடையே கொஞ்சம் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. தீபாவளி வாழ்த்துக்கள். இப்போ நம்ம அவங்க சொன்னதை நம்ம நேரடியாகவே கேட்டிருப்போம். அவங்களும் அவங்களுடைய உறவினர்களோட இணைந்து ஒரு மிகுந்த உற்சாகத்துடன் ஒரு ஒரு மகிழ்ச்சியான தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னும் கூட அவங்களுடைய உறவினர்கள் இருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த தீபாவளியை அவங்க கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தீபாவளி அப்படிங்கிறது எப்படி இருக்குது? எந்த அளவுக்கு இந்த ஒரு உற்சாகமான மனநிலையோடு அதை கொண்டாடிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஜாலியாக இருக்குது. இது அக்காவுக்கும் இப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுறோம். இல்லை வழக்கமாகவே நீங்கள் சேர்ந்து கொண்டாடுவீங்களா? இல்லை இந்த வருஷம் அந்த புதுமண தம்பதிகளோடு சேர்ந்து கொண்டாடுறதுக்காக வந்திருக்கீங்களா? இல்லை, எப்பயுமே ஒன்றா தான் கொண்டாடுவோம். புதுமண தம்பதிகளுடன் இணைந்து அவர்களது உறவினர்களும் ஒருங்கிணைந்து இந்த தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு தீபாவளியாக இந்த இளம் தம்பதிகளுக்கு இந்த தலை தீபாவளி அமைஞ்சிருக்கு.